கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறி செல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு நமக்கு தெரிவிக்கிறார். நம்மை உருவாக்கினவர், நம்முடைய காரியங்களுக்காக நமக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார், ஜெபித்தார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? அதற்கு பின்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கடலின் மேல் நடந்து செல்லுகிறார். எவ்வளவு மேன்மையான அனுபவம்! இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்முடைய நேரத்தை செலவழித்து ஆண்டவரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவழிப்போமானால் நாம் இயேசுவை போல் மாற்றப்படுவோம். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வரும். அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் வருகிறதாக இருக்கிறது. இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். பின்பதாக உள்ள வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பது கடலின் மேல் நடக்கிறார். இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், கடலின் நீர் அமிழ்த்துகிறதை போல நீ கண்ணீரோடு கூட போராடி கொண்டு இருக்கிறாயோ, இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்பாயா, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெபாவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அன்று இயேசு ஜெபித்தார், பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார், கடலின் மேல் நடந்து சென்றார். இன்றைய நாளிலும் கடலின் மேல் நடந்து சென்ற ஆண்டவராகி இயேசு அவர்களோடு கூட பேசும் பொழுது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அதனால் அதே வார்த்தையை, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை உனக்கு சொல்கிறார். பயப்படாதே, இயேசு உன் அருகில் இருக்கிறார். உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்வில் இருக்கிற துன்பங்களை கண்டு கலங்கி போயிருக்கிறாயோ, உன் வாழ்வில் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த வேளையில பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொன்ன இயேசு ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. தேவைகளை சந்திக்கிறவர் நீர் அல்லவா? கண்ணீரை துடைக்கிற தெய்வம். தங்களுடைய வாழ்வில் அடுத்த பகுதி எப்படி இருக்குமோ என்று சொல்லி திகிலோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் உம்முடைய கரத்தை வையும், ஆசீர்வதியும், விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.